ஒரு ஊர்ல ஒரு மனுஷனும், ஒரு எறும்பும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்களாம். 2 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா தான் போவாங்க, வருவாங்க. இப்படி தான் இருந்தது. ஒரு முறை 2 பேரும் ஒண்ணா போயிட்டுருக்கும்போது, ஒரு சந்துக்குள்ள போயிட்டாங்க. பெரிய சந்தா இருக்கும். அது வந்து ஒரு முட்டு சந்து. இவங்களுக்கு தெரியல. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா, அந்த மனுஷன் நிமிர்ந்து பார்த்தா பெரிய சுவர் இருந்திருக்கு. சுவர் இருந்திருக்கு. ஐயோ! என்ன இப்ப எப்படி தாண்டி போறது? அப்படி யோசிச்சுட்டு இருக்காப்புல. திரும்பி போகணும்னா ரொம்ப தூரம் பல கிலோமீட்டர் நடந்து போணும். ஸோ என்னடா இது யோசிச்சுட்டு இருக்கும்போது, கீழ ஃப்ரெண்ட பார்க்கலாம் பார்த்தா, அதான் எறும்ப காணோம். எங்கடா இவன் கூட வந்தவனையும் காணோம்னு தேடிட்டு இருக்காரு. சரி உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் ஃபோன் பண்ணிட்டு, "எப்பா இந்த அ முட்டு சந்துல மாட்டிக்கிட்டேன். எப்படி வருதுன்னு தெரியலன்னா" அவனுக்கும் தெரியல சொல்றாப்புல. சரி Google மேப்ல பார்க்கலாம் பார்த்தா, அதுவும் நெட்டும் சரியா ஒர்க் ஆகல. என்னடா செவுரு வந்துச்சு, செவுரு எப்படிங்க தாண்டி போறது யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த எறும்பு கட கட கடன்னு ஏறி அந்த செவுருக்கு முன்னாடி வந்து நின்னுச்சாம். "ஏய் எப்ப நீ மேல ஏறுன?" கேட்டாப்புல. "நீ அத யோசிச்சுட்டு இருக்கும்போதே, நான் ஏறிட்டேன். இந்த செவுரு வந்து நிற்கும்போதே, நான் மேல ஏற ஆரம்பிச்சுட்டேன். நீ என்னென்னலாம் யோசிச்சிருந்தியோ, அதெல்லாம் நான் கவனிக்கல. நான் மேல ஏறணும்னு முடிவு பண்ணிட்டேன். கடகடன்னு மேல ஏறிட்டேன். இப்ப நான் இறங்கவும் போறேன்னு" சொல்லுச்சாம். இது என்னங்க கதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கதைய சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் அல்லது ஏதாவது ஒரு தடையா வந்து நிக்குதுன்னா, அந்த தடைய எப்படி கடந்து போகணுன்றது யோசிக்கிறதுக்கு பதிலாக, இந்த தடை எப்படி வந்துச்சுன்ட்டு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ம நல்லா தானே இருந்தோம். நம்ம யாருக்குமே எந்த பிரச்சனையும் பண்ணலையே! யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே! நமக்கு எப்படி இது வந்தது? அப்படிதான் நம்ம அதிக நேரம் யோசிக்கிறோமே தவிர, வந்திருக்கிற தடைகளை எப்படி கடந்து போணுன்றது ஒரு முறை கூட நம்ம யோசிச்சது கிடையாது. அப்படி யோசிக்கிறதா இருந்தா, அது யோசிக்கிறதுக்கு இன்னொரு 30 நாள் எடுத்துப்போம். 30 நாள்லேருந்து 60 நாள் கூட ஆகும். ஸோ, அப்பதான் நமக்கு வந்து ரியலைஸ் பண்ணி, ஆஹா! இனி இத தாண்டி தான் ஆகணும். வேற வழி இல்ல போலதுன்ட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஆனா, இந்த எறும்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா நான் போற வழியில எது இருந்தாலும் அத நான் கடந்து போய் தான் ஆகணும். முடிவு பண்ணிட்டு ஏற ஆரம்பிச்சுச்சு. போய் சேர்ந்துச்சு. த்ராட் வைப்ரேஷன் இந்த புக்க எழுதினது வில்லியம்ஸ் வால்கர்ன்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. இது தமிழாக்கம் குக்கு எஃப்எம்ல இருக்கு. அதோட லிங்க்க நான் கீழ குடுக்குறேன். இந்த புக்க நான் முழுசா கேட்டு முடிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு புக்கு. நான் சமீபத்தில நெறைய புக்ஸ் எல்லாம் பத்தி நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த புக்க பொறுத்தவரைக்குமே நம்முடைய எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தாட் ஆஃப் வைப்ரேஷன் பத்தி டீட்டெயில்டா இதுல குடுத்துருக்காங்க. தாட் ஆஃப் வைப்ரேஷன் என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிய வர முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? நீங்க அதிகமா ஆசை போடுகிற விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில நடைபெறுகிறது. ஒரு பெரிய பேப்பர்ல சின்னதா ஒரு டார்க் ஒரு பால் பென்ல எழுதி வச்சுட்டு, ஒரு புள்ளி வச்சுட்டு, நீங்க ஒருத்தவங்ககிட்ட குடுத்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த புள்ளி தான் சொல்லுவாங்களே தவிர, நெறைய பேர் இந்த டார்க் ஸ்பேஸ சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள நம்ம மறந்துருவோம். கடவுள் நமக்கு குடுத்த நல்ல விஷயங்கள மறந்துருவோம். ஆனா, இந்த பிரச்சனைகள மட்டும் யோசிச்சு யோசிச்சு இருப்போம். வருஷத்துல முடிவுல நம்ம வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரவே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பாஸ் இந்த வருஷம் வரைக்கும் நீங்க உயிரோட இருந்திருக்கீங்க. பிரச்சனை இல்லாம இருந்திருக்கீங்க. அதாவது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கீங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. எந்த ஒரு விபத்துலயும் நீங்க சிக்காம இருந்திருக்கீங்க. உங்க குடும்பத்த கடவுள் காப்பாத்தியிருக்காரு. அதுபோல எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் நீங்க பிளெஸ் பண்றதோ அல்லது கடவுள பிரைஸ் பண்றதோ கிடையாது. நம்ம அத பிரச்சனைய மட்டுமே நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது, இன்ன வரைக்குமே அத நம்ம யோசிக்க யோசிக்க அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிட்டு, அடுத்தது உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நீங்க அசை போட வேண்டும். சினிமாக்கு இன்னைக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, அது உங்க மனசுல வந்து தியேட்டருக்கு போற மாரியும், அங்க உட்கார்ற மாரியும், பாப்கார்ன் சாப்பிடுற மாரியும், ஜாலியா இருக்கிற மாரி நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க தியேட்டருக்கு போயிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து உங்க தாட்ல நீங்க யோசிக்கிற விஷயம், அங்க வந்து செயல்ல கொண்டு வருது. கடன் எனக்கு இருக்கு. இந்த கடன் இப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து ஒருத்தன் வந்து நம்ம திட்ட போறான். அவன் என்ன அவமானப்படுத்துவான். அவன் எப்படி தர்றதுன்னு தெரியலையே! அப்படி நம்ம யோசிக்க யோசிக்க அது அப்படியே செயல்படுது. அப்போ பாசிட்டிவா நம்ம திங்க் பண்றது என்ன இருக்கும்? இந்த பாசிட்டிவா திங்க் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம நெறைய தடைகள் வந்து நிக்கும். உடனடியா உங்களுக்கு ஒரு ₹1,00,00,000 உங்களுக்கு வந்து உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆக போதுங்க. அப்படி நான் சொன்னேன்னா, உங்க மனசுல அது ஏத்துக்க முடியுமா? அது எப்படி நடக்கும்? அப்படிதான் கேட்குது இல்லையா? அதுதான் அறிவு. இந்த அறிவுக்கும், இந்த ஆழ் மனசுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஆழ் மனசுக்கு வந்து எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம நம்பக்கூடியது. அதுக்கு வந்து எந்த விதமான லாஜிக்கும் இருக்காது. அதான் குழந்தைகள் சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தைங்க வந்து எதுவுமே நம்பும். பயம் தெரியாது. எப்ப பார்த்தாலும் சிரிக்கும். திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழும். நீங்க என்ன பண்ணாலும் அத பத்தி கவலையப்படாது. ஏன்னா, அந்த ஆழ் மனசும் ஃபுல்லா அந்த குழந்தையுடைய ஆக்கிரமிப்புல இருக்கும். அந்த அறிவு ஊட்ட இந்த ஆழ் மனதுடைய வீக் ஆயிடும். ஸோ, அதுக்கப்புறமா அந்த ஆழ் மனதெல்லாம் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ, இப்போ நீங்க அறிவ நம்புறீங்களா? ஆழ் மனச நம்புறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா,
நீங்கள் உங்கள் ஆழ் மனசை சொல்கிறத கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறது தான் ஆழ் மனம் கேட்க வேண்டும். உங்கள் ஆழ் மனசில் எனக்கு வந்து ஒரு புது வீடு வாங்க போகிறேன், நான் ஒரு கார் வாங்க போகிறேன், எனக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்க போகுது, இதெல்லாம் நீங்கள் சொல்ல 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 அது என்ன ஆகுனா உங்கள் ஆழ் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ரிஜிஸ்டர் ஆனது உங்கள் ஸ்டோர் ஆகிட்டு அது என்ன அலைகள் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனாக உருவாகி உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை வந்து அழகாக ஈர்த்துக்கும். உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்து கொள்ளக்கூடிய தகுதி உடையது. எப்போவுமே நம்ம கேட்குறத கடவுள் தரமாட்டுறாருன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? கடவுள் எப்படி என்ன பண்ணுவார்னா, நம்ம கேட்குறத உங்களுடைய ஆழ் மனசில் வச்சுடுவார். நீ எது விரும்பி கேட்குறியோ அது ஆழ் மனசுக்குள்ளே வச்சுட்ட பிறகு அந்த உங்களால் ஈர்க்கக்கூடிய விஷயத்தை அதுக்குள்ளே வச்சுட்ட பிறகு நீங்கள் அதை அசைப்போட தான் அந்த ஈர்த்து கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப விஷயம். நம்ம வந்து ஒரு கெட்டதை பற்றி அதிகமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களை ஈர்த்து கொண்டு வந்துடும். ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்கன்னா அது உங்களை ஈர்த்து கொண்டு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு காந்த சக்தி, நீங்கள் ஒரு காந்த சக்தின்ட்டு நீங்கள் நம்பணும். அது நம்பினாவே போதும். இது போல் நீங்கள் சொல்ல 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 அது உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவு வந்து என்ன பண்ணுன்னா லாஜிக்கை கொண்டு வரும். அது எப்படி நடக்கும்? இதுதான் லாஜிக்கே இல்லையே, ஆல்ரெடி இவ்வளோ கடன் இருக்கே, அது எப்படி உங்களுக்கு இது நடந்துடும்? அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அது வரைக்குமே சந்தோஷமாக இருந்தவங்க ஐய ஆமாம்ல அப்படியே இறங்கிடுவோம். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். அண்ணாமலை படம் பார்த்து உற்சாகமானவங்களுக்கு எத்தனை பேர் ஒரே பாட்டில் பெரிய பணக்காரங்க. ஆக்சுவலாக உங்கள் ஆழ் மனசும் அந்த கேட்டு கேட்டு உற்சாகம் அடைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம நிஜ லைஃப்பில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க என்ன ஆகும்னா அதெல்லாம் கதைப்பான்றவங்க. ஆக்சுவலாக கதைன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஆழ் மனசு அது விரும்பி இருக்குன்னா அதை நீங்கள் அசைப்போட கண்டிப்பாக அது வைப்ரேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். நம்ம அதை விட்டுடுவோம். என்ன ஆகுனா இங்கே வந்து லாஜிக்கில் வரும்போது அதெல்லாம் மூடத்தனம், அதெல்லாம் நடக்காது, இது எப்படி நடக்கும், இது போல் கொண்டு வந்து தான் அறிவு. என்னங்க என்னை முட்டாளாக சொல்கிறீங்களா? அது எப்படிங்க நடக்கும்? அறிவு தானே நம்பணும் அப்படின்னா, அறிவு எங்கே நம்பணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா பேனா நமக்கு தேவை. ஆனால் எழுதுறது நீங்கள் தான் எழுதணும் இல்லையா? அறிவுன்றது பேனா. உங்களை ஆழ் மனசை நீங்கள் நினச்சதை எழுத போகிறீங்க, அறிவை கொண்டு எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் பேனாவே உங்களுடைய அறிவாக உங்களோட வாழ்க்கையாக கிடையாது. அறிவு வந்து யூஸ் பண்ணிட்டு அங்கே எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். ஆழ் மனசில் நீங்கள் என்ன வைப்ரேஷன் உங்களுக்கு கொண்டு வரீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கா, 20 லட்ச ரூபா கடன் இருக்கா, எவ்வளோ கடன் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் கேட்டேன்னா நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் இன்னும் நான் அதை கால்குலேட் பண்ணலைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பயம் உங்களுக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணால் பயமாக இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது, எங்கே கொடுன்னு தெரியல, இதெல்லாம் இருக்கு இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அந்த பயத்தை வெல்றதுக்கான விஷயத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அது மொத்தமாக எழுதி இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடன் அடைக்கிறதுக்கு கடன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பயம் ஏற்படும். இந்த கடன் கூடவே உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் கிடச்சா போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு 50 லட்ச ரூபா எழுதுங்க. எனக்கு 50 லட்ச ரூபா தேவைன்னு போடுங்க. 10 லட்ச ரூபா கடனுக்கு, மீதி 50 லட்ச ரூபா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு. சிந்திக்கிறதுல வந்து பிஸ்னாரித்தனம் பண்ணாதீங்க. நல்லா சந்தோஷமாக சிந்திங்க. உங்களுக்கு ஃப்ரீடமாக நீங்கள் யோசிங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது, அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த வருஷம் முடிய போகுது, பரவாயில்ல. எந்த வருஷம் போனாலும் வந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்றைக்கி தான் ஜனவரி நினச்சிங்கன்னா இன்றைக்கி தான் ஜனவரி. ஸோ அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரீடமாக சிந்திங்க. 50 லட்ச ரூபா யோசிங்க. 50 லட்ச ரூபா எனக்கு வேணும், இந்த 10 லட்ச ரூபா போ, மீதி 40 லட்ச ரூபா எனக்கு என்னென்ன டூருக்கு கொஞ்சம் காசு, இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் காசு, சேர்த்து வைக்கிறதுக்கு காசு, நகை கொஞ்சம் வாங்கலாம் நினச்சிங்க. 50 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கூட 1 கோடி ரூபா கூட சேர்ந்தீங்க. ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு ஸ்டாப் வரும் தெரியுமா? நம்ம எல்லைன்னு ஒன்று வரும். அதனால் எல்லைக்குள்ளே போகுங்க. ஒரு லெவலுக்குள்ளே வந்து நிறுத்திட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது நடக்க அதுக்கப்புறமா உங்களோட இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இதுதான் மேட்ரு. நிறைய பேர் எடுத்தோடனே ஹை போவாங்க, டமால் வந்துடுவாங்க. ஸோ உங்களுடைய நிதர்சன வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தேவையை உங்களுடைய ஆழ் மனசில் அதை விட கொஞ்சம் அதிகமாக 4 மடங்கு அதிகமாக யோசித்து திங்க் பண்ணும்பொழுது இது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது வந்து வாழ்க்கையில் மாற்றும். இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக தான் சொல்ல முடியும். ஒரு ஜிம்முக்கு போகிறீங்கன்னா எடுத்தோடனே எல்லோரும் வந்து இப்படி பலசாலியாக ஆகிறது கிடையாது. அது பண்ண கொஞ்சம் வலி உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், சோம்பலாக இருக்கும், மறந்துடுவோம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அது செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் வந்து உங்கள் சரீரத்துலேயே உங்கள் உடம்புலேயே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த தாட் ஆஃப் வைப்ரேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த புக்கு வந்து குக் எஃப்எம்மில் இருக்குது, தமிழ் வடிவிலே இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்க, அழகாக கேளுங்க. கேட்கறதுக்கு அதிகமான நேரம் கொடுக்குறவங்க தான் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நான் பேங்கை பற்றியோ லோனை பற்றியோ சொல்லாமல் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.